ஈசாவை பற்றி கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத தகவல்கள் ஈசாவை பற்றி முஸ்லிம்களுக்கு தெரியும். ஈசாவை பற்றி பைபிள் சொல்லாத உண்மைகளை ஈசாவை பற்றி குர்ஆன் சொல்லும். ஈசாவை பற்றி மாத்திரமல்ல, ஈசாவின் அம்மாவை பற்றி, ஈசாவின் அம்மாவை நடத்தை கெட்டவள் என்று யூதர்கள் சொன்னார்கள். திருக்குர்ஆன் ஈசாவின் அம்மாவை புனிதவதி என்று சொன்னது. ஈசாவின் அம்மாவை பற்றி மட்டுமல்ல, ஈசாவின் பாட்டன் பாட்டியை பற்றியும் குர்ஆன் பேசியிருக்கிறது. ஈசாவின் மாமாவை பற்றி குர்ஆன் பேசுகிறது. ஈசாவின் குடும்பத்தை பற்றி வரலாற்றை குர்ஆன் பேசுகிறது. ஈசாவுக்கு என்ன நடந்தது என்கிற தெளிவை குர்ஆன் கூறுகிறது. இனி ஈசா எப்படி நடப்பார் என்கிற தெளிவை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஈசாவின் கடைசி நிமிடம் எப்படி இருக்கும் என்பது வரைக்குமான விளக்கம் முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது, கிறிஸ்தவர்களிடத்தில் இல்லை. சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்கள். மலேசியால மஸ்ஜித் வெலாயான ஒரு பள்ளிவாசல் நல்ல அழகா மலேசிய அரசாங்கம் கட்டி இருக்கிறது. அந்த பள்ளிவாசலை பார்ப்பதற்கு சுற்றுலா பயணிகள் வருவார்கள். ஒரு தடவை ஒரு கணவனும் மனைவியும், இளம் கணவனும் மனைவியும் இந்த பள்ளிவாசல் கதவை திறந்து உள்ள எட்டி பார்க்கறாங்க. அவங்களுக்கு வரலாமா வர வேணான்னு ஒரு தயக்கம், உள்ள எட்டி பார்க்கறாங்க. அங்கே என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த சுற்றுலா பயணிகளுக்கு தாவா பணி செய்யக்கூடியவர். அவர் அவங்களை ஓடி போய் வெல்கம் சொன்னார். வாங்க உள்ளார. தயங்கிட்டு இருக்கிறாங்க, உள்ள வரலாமா வரக்கூடாதான்னு தயங்கிட்டு இருக்காங்க. வாங்க உள்ளார. உள்ள வந்தாங்க. வந்து பேசுகிற போது அவர் ஒரு செய்தி சொன்னார். அது சத்தியமானது என்பதற்காக நான் அதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அவர் சொன்னாரு, வாங்க, நீங்கள் கிறிஸ்தவர்கள், நீங்கள் ஈசாவை நேசிக்கிறீர்கள், அப்படித்தானே? அவங்க சொன்ன ஷூர் ஷூர், நாங்க we are love Jesus அப்படின்னு, நாங்கள் ஈசாவை நேசிக்கிறோம். அந்த நண்பர் சொன்னார், நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்து விடுங்கள், இன்னும் அதிகமாக ஈசாவை நேசிப்பீர்கள். கிறிஸ்துவ சமூகத்தை பார்த்து நாம் இன்றைக்கும் அழைப்பு தருகிறோம். நீங்கள் ஈசாவை உண்மையில் நேசிப்பதாக இருந்தால் இஸ்லாத்திற்கு வந்து விடுங்கள். ஈசாவை எப்படி நேசிக்க வேண்டுமோ சுத்தமாக அப்படி நேசிக்கிற ஒரு மக்கள் கூட்டம் முஸ்லிம்கள் தான். எப்படி அவரை நம்ப வேண்டுமோ அவரை பற்றி நம்ப வேண்டிய தகவல்களை தேவையான அளவுக்கு தரக்கூடிய ஒரு வேதம் குர்ஆன் தான். துல்லியமாக, மரியாதையாக, அவருடைய புகழுக்கு பங்கம் வராமல் அவரை பற்றிய தகவல்களை திருக்குர்ஆன் கூறுகிறது. இன்னொரு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? குர்ஆனில் 4 இடத்தில் மட்டும்தான் முஹம்மது என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. 25 இடத்துல ஈசா என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாவை பற்றி சொல்லுகிற இடத்திலெல்லாம் அவர் தகப்பன், அவருடைய தாயின் பெயரையும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்வான். ஈசா இப்னு மரியம், மரியமின் மகன் ஈசா என்று அல்லாஹ் சொல்வான். அவருடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கான். அவருடைய பாட்டனை பற்றி, அவர் பாட்டனார் பேர் இம்ரான், அவருடைய பாட்டியினுடைய நேர்ச்சை, அவரை வளர்த்த அவருடைய சிறிய தந்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இந்த வரலாறுகளை எல்லாம் தெளிவாக திருக்குர்ஆன் பேசி இருக்கிறது. அதனால் அவர் சொன்னாரு, நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்தால் இன்னும் அதிகமாக ஈசாவை நேசிப்பீர்கள் என்று சொன்னார். அதான் உண்மை. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஒரு புதிரானதாக இருந்தது. அந்த புதிர் அத்தனையும் அவிழ்த்து விட்ட பெருமை திருக்குர்ஆனுக்கு மட்டுமே இருக்கிறது. அல்லாஹ் அந்த வரலாற்றை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அல்லாஹ் நமக்கு தருவானாக. அதை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு அல்லாஹ் தருவானாக. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 570 வருஷத்திற்கு முன்னால் பைத்துல் முகத்தஸிற்கு அருகில் இருக்கிற பைத்துல் லஹம், அதை ஆங்கிலத்தில் பெத்லஹேம் என்கிறார்கள், பெத்லஹேமில் பிறந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மொத்த
வரலாறும் ஆச்சரியமானது. அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு வரைக்குமான மொத்த வரலாறும் ஆச்சரியமானது. அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு அவரை அல்லாஹ் ஒரு கருவியாக்கி கொண்டார். அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை அவர் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்தினார், எல்லா வகையிலும் எல்லா விதத்திலும். இப்படி ஒரு ஆச்சரியகரமான அசாதாரணமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நான் இதற்கு முந்தைய உரையிலே சொன்னேன், 3 நபிமார்களுடைய வரலாறும் ஒரே கண்ணியில் பிணைந்திருக்கிறது என்று சொன்னேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த 3 நபிமார்களுடைய வரலாறும் ஒரே கண்ணியில் பிணைந்திருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் எங்கிருந்து ஆரம்பிக்கிறான் என்பதையும் உங்களுக்கு நான் கோடிட்டு காட்டினேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாட்டன், தாய் வழி பாட்டன் இம்ரான், குர்ஆன்ல ஆலு இம்ரான், இம்ரானுடைய குடும்பம்னு ஒரு அத்தியாயம் வருதா இல்லையா, அந்த அங்கே பேசப்படக்கூடிய இம்ரான் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலின் பாதிரியாராக இருந்தார், இமாமாக இருந்தார். அவருடைய மனைவி ஹன்னா, அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. ஹன்னா அம்மா அல்லாஹ் இடத்திலே ஒரு நேர்ச்சை செய்தார், இறைவா எனக்கு ஒரு குழந்தையை கொடு, நான் தாயானால் போதும், அந்த குழந்தையை நான் பள்ளிவாசலுக்கு அர்ப்பணம் செய்து விடுவேன் என்று நேர்ச்சை செய்தார். அல்லாஹ் அந்த அம்மையாருடைய நேர்ச்சையை ஏற்றுக்கொண்டான். அவருக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தான். அது ஆண் குழந்தையாக இருக்கும் என்று அந்த அம்மையார் தானாக நினைத்துக் கொண்டார்கள். பள்ளிவாசலுக்கு அர்ப்பணிப்பதாக இருந்தால் அது ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும். ஆனால் குழந்தையை பெற்றெடுத்தார்கள், அது பெண் குழந்தையாக இருந்தது. அல்லாஹ் இடத்திலே பரிதவிப்போடு முறையிட்டார்கள், ரப்பி இன்னி வலஅத்துஹா உன்சா, யா அல்லாஹ் நான் பொம்பளை புள்ளையை பெத்துட்டனே, இதை எப்படி பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறது என்று அவர்கள் பரிதவித்த போது நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன், நம்முடைய இதயத்தில் இருக்கிற பரிதவிப்பை தான் அல்லாஹ் பார்க்கிறான். பரிதவிப்போடு பிரார்த்தனை செய்வோமானால் எந்த பிரார்த்தனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எப்ப நம்ம அல்லாஹ் என்ன ஒன்ன தவிர யாரும் இல்லை அப்படின்னு கேட்டுட்டோமோ அதுக்கு மேல அல்லாஹு தஆலா நம்மளுடைய பிரார்த்தனைகள் ஏற்காமல் இருப்பதில்லை. ஹதீஸில் இப்படி ஒரு வார்த்தை வரும், லா மன்ஜஅ வலா மல்ஜஅ இல்லா இலைக், யா அல்லாஹ் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு நான் யார்கிட்ட போக முடியாது, உன்னை விட வேற யார்கிட்டையும் போய் நான் அடைக்கலமும் தேர முடியாது, நீ அப்படிப்பட்டவன், என் துஆவை ஏத்துக்கன்னு சொன்னா அல்லாஹ் ஏத்துக்குவான். ஹன்னா அம்மா பரிதவித்தார்கள், யா அல்லாஹ் நான் பொம்பளை பிள்ளையை பெத்துட்டனே. அப்போது அல்லாஹ் சொன்னான், நான் ஏத்துக்கிட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின், அல்லாஹ் அழகிய முறையில் அந்த அம்மாவை ஏற்றுக்கொண்டான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தைக்கு ஹன்னா அம்மா மரியம் என்று பெயர் வைத்தார்கள். இதையும் நான் இந்த முந்தைய உரையிலே சொல்லி, மரியம் என்று பெயர் வைத்தார்கள். பெயர் வைத்துவிட்டு குழந்தையை கொண்டு வந்து மஸ்ஜிது நபவி பைத்துல் முகத்தஸிலே ஒப்படைத்தார்கள். பைத்துல் முகத்தஸினுடைய அப்போதைய இமாமாக இருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குழந்தைக்கு என்று ஒரு தனி இடத்தை ஏற்பாடு செய்தார். பெண் குழந்தை என்கிற காரணத்தினாலே அதற்கென்று ஒரு தனி இடத்தை ஏற்பாடு செய்தார். தனி இடத்தில் வைத்து அந்த குழந்தையை பராமரித்தார்கள். அந்த குழந்தை ஆச்சரியமான முறையில் வளர்ந்தது. அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றுக்கு முன்னாலேயே ஆச்சரியங்களை ஆரம்பிச்சிட்டான். மரியம் அம்மாவுடைய வாழ்க்கையிலிருந்து ஆச்சரியங்கள் தொடங்குகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மையாருக்காக ரொட்டி எடுத்துட்டு போவாங்க. அங்க போய் பார்த்தா ஏற்கனவே அங்கு உணவு இருக்கும். அதுவும் எப்படி உணவு இருக்கும் என்றால் அந்த காலகட்டத்தில் கிடைக்காத உணவு அங்க இருக்கும். இவங்க தான் கொண்டு போகணும். அங்க போய் பார்த்தா அங்க ஏற்கனவே உணவு இருக்கு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியத்தோடு மரியம் அம்மையாரை பார்த்து கேட்பார்கள், அன்னா லக்கிஹாதா, இது எங்கிருந்து வந்துச்சு? காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ் கொடுத்தது. அப்படி மரியம் அம்மையாரை அல்லாஹ் தன்னுடைய பார்வையில் வளர்த்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பராமரித்தார்கள் என்றாலும் மரியம் அம்மையாரை
அல்லாஹ் தன்னுடைய பார்வையில் வளர்த்தான். இதற்கு பிறகு சில காலத்திற்கு பிறகு மரியம் அம்மையார் அவர்கள் ஒரு வேலையாக பைத்துல் முகத்தஸை விட்டு வெளியே கொஞ்சம் தூரம் செல்கிறார்கள். திருக்குர்ஆன் அப்படி சொல்லுகிறது. ஃபலம் இன்தபதத், கொஞ்சம் தூரம் விலகி போனார். எதுக்காக போனாங்க? எதுக்காக போனாங்க என்ற விவரம் இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்றான் கொஞ்சம் தூரமா போனாங்க. இங்க கவனிக்கணும், பள்ளிவாசலை விட்டு கொஞ்சம் தூரமா போனாங்க. தூரமா போய் பாத்ரூம்ல குளிக்க போனாங்க. தொலைவுக்கு சென்று பாத்ரூமில் குளிக்க சென்றார்கள். இந்த வரலாற்றை விவரிக்கிற போது திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, தூரமா போனா அப்படிங்கிறது, அவங்க போனாங்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்குங்க. அதுல ஒரு கருத்து இருக்கு. கொஞ்சம் தூரமா போய், தூரமானா எங்க தூரமா போனாங்க? இந்த யூதர்கள் வசித்த பகுதியிலிருந்து தூரமாக போனார்கள். பைத்துல் முகத்தஸை சுற்றி யூதர்கள் வசிக்கிற பகுதி இருந்தது. இந்த பகுதியை விட்டு கொஞ்சம் தூரமா போனாங்க. அங்கே அவர்கள் குளிப்பதற்காக தயாரான போது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அங்கே அனுப்பினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே தோன்றினார்கள். ஃபத்தமஸ்ஸல லஹா பஷரன் சவியா, நல்ல ஆண்மகனாக, திடகாத்திரமான ஆண்மகனாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தோன்றினார்கள். குளிக்கிற இடத்துல, குளிக்கிற இடத்துல ஒரு ஆம்பளைய பார்த்த உடனே என்ன ஏற்படும்? ஒரு அதிர்ச்சி ஏற்படும். உடனே அல்லாவின் பேரால் நான் பாதுகாப்பு கேட்கிறேன், இந்த இடத்தை விட்டு போயிரு. இது என்ன பெண்கள் குளிக்கிற இடமாச்சே, இங்க நீங்க எப்படி வந்தீங்க? அப்ப அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பயப்படாதே, நான் மனுஷன் அல்ல, நான் மலக்கு. அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான், உனக்கு ஒரு குழந்தையை தருவதற்காக அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான் என்று சொன்னார். இது காலத்தில் மலாயிகத்து யா மரியமு இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி பிகலிமத்தின் மின்ஹு இஸ்முல் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம், மரியமே பயப்படாத, அல்லாஹ் உனக்கு ஈசா என்ற ஒரு பெயருடைய குழந்தையை அல்லாஹ் உனக்கு தற்செய்தியாக சொல்லுகிறான் என்று சொன்னார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பேர் வச்சது அல்லாஹ் தான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பேர் வைக்கிறது அல்லாஹ் தான். ஈசா அல் மசீஹ், ஈசா இந்த பேருக்கு ஒரு பட்டம். அல் மசீஹ்னா அவர் தடவினால் சுகம் பெற்று விடுவார்கள் யாரும். மசீஹ்னா தடவி விடக்கூடியவர் அர்த்தம். தடவி விடக்கூடிய ஈசாவை அல்லாஹ் உனக்கு நற்செய்தியாக சொல்லுகிறான் என்று அந்த மலக்கு சொன்னார். உங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, அந்த குழந்தைக்கு பேர் ஈசா. குர்ஆன் சொல்லுகிறது. அந்த அம்மா இன்னும் பயந்துட்டாங்க. காலத் அந்த அம்மையார் கேட்டார்கள், ரப்பி இறைவா, அன்னா யகூனு வலதுன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும்? வலம் யம்சஸ்னி பஷருன், எந்த ஆணும் என்னை தீண்டியதில்லையே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும்? மலக்கு சொன்னார், கதாலிக அல்லாஹு யஹ்லுகு மா யஷா, அது அல்லாஹ் அப்படித்தான். கதாலிக அல்லாஹு யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் அப்படித்தான், அவன் விரும்புற மாதிரி செய்வான். இதா கலா அம்ரன், அல்லாஹ் ஒன்றை தீர்மானித்து விட்டால் ஃபஇன்னமா யகூலு லஹு, அல்லாஹ் என்ன சொல்வான்? குன், ஆகு என்று சொல்வான். ஃபயகூனு, அது ஆகிவிடும். ஒரு விஷயத்தை ஆகுன்னு சொன்னா அது ஆகிடும், அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று சொன்னார். சொல்லிவிட்டு திருக்குர்ஆன் சொல்லுகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அம்மாவுடைய நெஞ்சில் ஊதினார்கள். ஊதிய அந்த கணத்திலேயே மரியம் அம்மையார் கர்ப்பத்தை உணர்ந்தார்கள். ஊதிய அந்த கணத்திலேயே கர்ப்பத்தை உணர்ந்தார்கள். அல்லாஹ் சொன்னபடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பத்தில் வந்து விட்டார்கள். எவ்வளவு நாள் கர்ப்பத்தில் இருந்தார்கள்?
இது குறித்து திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் பல தகவல் சொல்றாங்க. கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க, கொஞ்ச நேரத்தில் கர்ப்பத்தில் உருவாகி கொஞ்ச நேரத்தில் கர்ப்பம் வளர்ந்து சில நாட்களில் குழந்தையை பெற்றெடுத்து விட்டார்கள் என்று சில திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள். சிலர் சொல்வார்கள் 9 மாதத்தில் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். கணவன் தொடாமல் அல்லாஹ்வின் நாட்டப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஊதலில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பம் தரித்தார்கள். 9 மாதத்தில் மரியம் அம்மையார் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். இந்த குழந்தையோட அவங்க ஊருக்கு வர்றாங்க. இங்கதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான். இந்த இடத்தை தொடங்குகிற போது கொஞ்சம் தூரமாக சென்று அவர் குளிக்க போன போது என்று அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா இந்த நிகழ்வு நடக்கிற போதெல்லாம் இது எங்க நடக்கல, யூதர்களில் வசிக்கிற பகுதியில் இது நடக்கல, வெளியே எங்கேயோ ஒன்று நடக்குது. அல்லாஹ் ஏன் வெளியே கொண்டு போனா? திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒருவேளை மரியம் அம்மா பைத்துல் முகத்தஸில் இருக்கிற போதே இதுபோல ஒரு குழந்தையை அவர்கள் பெற்றெடுத்திருப்பார்கள் என்றால் அந்த மடத்தில் இருந்த அனைவர் மீதும் சந்தேகம் விழுந்திருக்கும். அந்த மடத்தில் இருந்தவங்க யாரு? சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, நல்லவர்கள் நிறைய நபிமார்கள் இருந்தாங்க. எனவே அதில் இருந்தவர்கள் மீது ஒரு சந்தேக எண்ணம் விழுந்திருக்கும். அந்த எண்ணம் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் அந்த அம்மாவை வெளியே போக வச்சான். ஏதோ ஒரு காரணத்திற்காக யூதர்கள் வசிக்கிற பகுதியில் இருந்து அவங்க வெளியே போனாங்க, வெளியே தங்கி இருந்தாங்க. போன இடத்துல கர்ப்பம் உண்டானது, கர்ப்பத்தில் குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே பதறினாங்க. குழந்தை பிறந்துருச்சே அல்லாஹ், நான் எங்க ஊருக்கு போனா என்ன சொல்லுவாங்க? அவங்க கேட்பாங்களே, கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? ஊருலகம் பேசுமே. அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், நீங்க ஒன்னும் பேச வேணாம். யாராவது ஏதாவது கேட்டா நான் மௌன விரதமா இருக்கிறேன்னு சொல்லிருங்க. நான் மௌன விரதம், நான் யார்த்தையும் பேச மாட்டேன்னு சொல்லிருங்க. இந்த குழந்தையை நீட்டி கை காட்டுங்க, அது பார்த்து கொள்ளும் என்று அல்லாஹ் சொன்னான். எல்லாம் குர்ஆனுடைய வரலாறு. நான் அந்த ஆயத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா லேட் ஆகுங்கிறதுக்காக தமிழ் மொழிபெயர்ப்பு மட்டும் சொல்றேன். மரியம் அம்மா குழந்தையை எடுத்துக்கொண்டு யூத மக்கள் வசித்த பகுதிக்குள்ளே வந்தார்கள். ஒரே பிரளயமாகிவிட்டது. ஆளாளுக்கு பேச ஆரம்பித்தார்கள். என்ன, நீ நல்ல பொண்ணுதானே, நல்ல சிறந்த குடும்பத்தை சார்ந்த பொண்ணுதானே, என்ன ஆச்சு, எப்படி ஒரு குழந்தையை பெற்றாய் என்று ஆளாளுக்கு மரியம் அம்மையாரை பற்றி அவரிடத்திலே கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்த போது மரியம் அம்மா ஒன்னும் பேசல. குழந்தையை நோக்கி கை காமிச்சான். அவங்களுக்கு கோபம் வந்தது. நான் உங்ககிட்ட விளக்கம் கேட்டுட்டு இருக்கேன், நீ குழந்தைய காட்டுறிய. பச்சை குழந்தை என்ன பேசும்? பச்சை குழந்தை என்ன பேசும்? எங்களை எல்லாம் முட்டாள் நினைச்சியா நீ என்று அவர்கள் அந்த அம்மையாரிடத்திலே கோபத்தோடு பேசிய போது தொட்டிலில் கிடந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள், நான் இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பேசியதை பற்றி சொல்லுவான், நீ போய் அவங்கள்ட்ட இந்த குழந்தையை பத்தி கையை மட்டும் காட்டிடு, அது பேசும். அது பேசும் என்கிற போது அல்லாஹ் சொல்வான், அது எப்படி பேசும் என்றால், அந்த குழந்தை பேசும், தொட்டிலும் பேசும், வாலிபத்தின் முதுமையிலும் பேசும். மஹதன் வ கஹலன், தொட்டிலும் பேசும், வாலிபத்தின் முதுமையிலும் பேசும், வாலிபத்தின் முழுமையிலும் பேசும். தொட்டில பேசுறதுங்கிறது ஆச்சரியம், வாலிபத்தின் முழுமையில பேசுறது ஆச்சரியம் இல்லை. ஆனா அல்லாஹ் இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்றான், தொட்டிலும் பேசும், வாலிபத்தின் முழுமையிலும் பேசும். அப்படின்னா என்ன விளக்கம்னா, வாலிபத்தின் முழுமையில் எப்படி ஒரு பேச்சு தரமாக இருக்குமோ அதுபோல அது தொட்டில் இருக்கும் போதும் பேசும். குழந்தை பேச்சு தனியா இருக்கும், அது வாலிபம் அடைஞ்சு வர்ற போது அந்த பேச்சு தெளிவா இருக்கும் இல்லையா?
ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டிலில் பேசினார்கள். எப்படி பேசினார்கள் என்றால், நல்ல வாலிபன் எப்படி பேசுவானோ அப்படி பேசினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். அவர்கள் அதிர்ச்சி அடைந்து நின்றார்கள். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ் அவங்களுடைய பாட்டியினுடைய வரலாற்றை ஆச்சரியமாக தொடங்குறான். அதிசயமான முறையில் பிறந்தார்கள். ஆனா அதிசயமான முறையில் பிறந்தார்கள்ங்கிறத வச்சு கிறிஸ்தவர்கள் ஏமாந்து போனார்கள். அவர் அதிசயமா பிறந்ததையே அவர் கடவுளுக்கு பிறந்த மகன் சொல்லிட்டாங்க. அவரு கடவுளுடைய மகன் சொல்லிட்டாங்க. யூதர்கள் அதையே பழிச்சொல்லாக்கினார்கள். இவர் தவறாக பிறந்தவர் என்று அதையே பழிச்சொல்லாக்கினார்கள். அதையே கிறிஸ்தவர்கள் அவர் கடவுளுக்கு பிறந்தவர், கடவுளின் மகன் என்று சொன்னார்கள். சொல்லி அவரையும் ஒரு கடவுளாக்கி விட்டார்கள் கிறிஸ்தவர்கள். அல்லாஹ் சொன்னா யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? கிறிஸ்தவர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப பெருசா சொன்ன போது, அவர் தகப்பன் இல்லாம பிறந்தவர் அப்படின்னு ஆச்சரியப்பட்ட போது, அல்லாஹ் அந்த ஆச்சரியத்தை நிமிஷத்துல உடைச்சிட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், என்ன இத பெரிய ஆச்சரியம்னு சொல்றீங்க? இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம். ஈசாவும் ஆதமும் ஒண்ணுதானுங்க. அதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் அதிசயம். அவர் தாயும் இல்லாம தந்தையும் இல்லாம பிறந்திருக்காரு. இவர் தந்தை மட்டும்தானே இல்ல. தந்தை இல்லாததனால இவர் கடவுள் என்றால், தந்தையும் தாயும் இல்லாத பிறந்த ஆதமை என்னவென்று சொல்லுவீர்கள்? அல்லாஹ் அவங்களுடைய அந்த வாதத்தை அல்லாஹ் இந்த ஒரு சின்ன வார்த்தையில தவிடுபடி ஆக்கிட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே சிறு தொட்டிலில் இருக்கிற காலத்திலிருந்து பிரச்சாரம் செய்தார்கள். அங்கிருந்து பிரச்சாரம் தான். சின்ன வயசுல இருந்து பிரச்சாரம். வளர்ந்தாங்க, வாலிபமானாங்க. அவங்களுடைய வளர்ந்த வாலிப வரலாற்று குறித்த தகவல்கள் எதுவுமே இல்லை. நம்ம கிட்டையும் கிடையாது. நமக்கு குர்ஆனும் ஏன்னா குர்ஆன் எது தேவையோ அதை மட்டும்தான் சொல்லும். கிறிஸ்தவர்கள்ட்டையும் கிடையாது. அவர் எப்படி வளர்ந்தாரு, நம்ம ரசூல்லா எப்படி வளர்ந்தாங்கிறதுக்கு நமக்கு இருக்கு. 6 வயசுல என்ன நடந்தது, 8 வயசுல என்ன நடந்துச்சு, 10 வயசுல என்ன நடந்துச்சு, 12 வயசுல என்ன நடந்துச்சு, இதெல்லாம் இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி இல்லை, தொட்டில் இருக்கும் போதே பேச ஆரம்பித்தார். அதற்கு பிறகு மக்கள் எப்போது அவர்களிடத்தில் வந்து பேசினாலும் அவர் பேசுவார். ஒரு சிறுவராக இருக்கிற காலகட்டத்தில் இருந்தே அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்க ஆரம்பித்தார். யூதர்கள் எந்த தவறுகளை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த தவறுகளை அவர் கண்டிக்க ஆரம்பித்தார். யூதர்கள் அந்த காலகட்டத்தில் தௌராத்தினுடைய கோட்பாட்டிலிருந்து ரொம்ப தூரம் விலகி போயிருந்தாங்க. யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வேறு நபி தேவையில்லை என்று கருதினார்கள். நபி அனுப்புறது யாரு? நபி அனுப்புறது யாருங்க? அல்லாஹ் அனுப்புறான். அவன் அல்லாஹ் அவன் நாட்டத்திற்கு அல்லாஹ் அனுப்புகிறான். தொடர்ச்சியாக அனுப்பிக்கிட்டு இருந்தான். ஆனா யூதர்கள் என்ன மனோநிலைக்கு வந்திருந்தாங்க? மூசாவுக்கு பின்னாடி நபி தேவையில்லை, தௌராத்துக்கு பின்னாடி வேதமும் தேவையில்லை. இந்த கான்செப்டுக்கு வந்ததுனால அதுக்கு பின்னாடி வந்த நபிமார்கள் யாரையும் அவர்கள் பொருட்படுத்தல. இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு நபிமார்களை கொலை செய்யவும் அவர்கள் துணிந்தார்கள். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நபிமார்களை கொலை செய்யவும் துணிஞ்சாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செஞ்சாங்க. அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செஞ்சாங்க. பைத்துல் முகத்தஸ் வளாகத்தில், பள்ளி வளாகத்தில் 70 நபிமார்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸ் பள்ளி வாசல் வளாகத்தில் 70 நபிமார்களை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. அந்த மக்களை சத்தியத்தின் பாதைக்கு, அல்லாஹ்வின் பாதைக்கு, இன்ஜீலின் பாதைக்கு அவர்கள் அழைக்கிறார்கள். அல்லாஹ் அந்த மக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள செய்வதற்காக அற்புதங்களை செய்து காட்டக்கூடிய ஒரு புதையலாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஆக்கினான். அந்த ஜனங்க என்ன அதிசயத்தை செய்து கேட்டாலும் அவர் காமிச்சு கொடுத்தார். அந்த மக்கள் என்ன செய்து கேட்டாலும் அதை அவர் செய்து, அவங்க என்ன கேட்டாலும் அவர் செய்து கொடுத்தார்.